வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் சினிமா காதலனூடாக பார்க்க இருப்பது தேவரா திரைப்படத்தின் ட்ரெய்லர் ரிவ்யூ ஆகும். இது சினிமா காதலனின் சினிமா பார்வை. வாங்க வீடியோக்குள் செல்வோம். தெலுங்கு சினிமாவின் முன்னணி கதாநாயகர்களில் ஒருவரான ஜூனியர் என்டிஆர் ராஜமௌழி இயக்கத்தில் பேன் இண்டியன் திரைப்படமாக வெளிவந்து வசூலில் தாண்டவமாடிய RRR திரைப்படத்துக்கு பின்னர் 2 வருட இடைவெளியில் வெளியாக உள்ள தேவரா ட்ரெய்லர் எவ்வாறு உள்ளது? பரத் எனும் நேனு என்ற வெற்றி படத்துக்கு பின்னர் ஆச்சரிய படம் தோல்வியை தழுவியதால் 2 வருட செதுக்களை மேற்கொண்டு கொரட்டலா சிவா வழங்கவிருக்கும் தெலுங்கு மசாலா திரைப்படம் தான் இந்த தேவரா. இந்திய சினிமா வரலாற்றில் இவ்வாறான ஒரு பாத்திரம் படைக்கப்படவில்லை என்ற அளவு தேவரா வரதா என்ற டுவல் ரோலில் கலக்க உள்ளார் ஜூனியர் என்டிஆர். சினிமா வரலாற்றில் இவ்வாறான ஒரு பாத்திர படைப்பு படைக்கப்படவில்லை என்று கூறும் அளவுக்கு எதற்கும் துணிந்த தந்தையும் எதற்கு பயப்படும் மகனும் என்ற 2 மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளார். அவனுக்கு அவங்க அப்பா உருவம் வந்திருக்கே தவிர அவர் வீரம் வரல. கடற்கொள்ளையின் தலைவனாக பயம்னா என்னவென்றே தெரியாத, தைரியத்தை தவிர எதுவுமே தெரியாத கண்களை கொண்டுள்ள தேவராவை ஒரு கடற்கொள்ளைக்கான பயணத்தின் போது அவர்கள் குழுவிற்குள்ளே கடற்கொள்ளையர்கள் கூட்ட தலைவன் போட்டியின் காரணமாக முதுகில் குத்தப்பட்டு கடலில் உயிர் பிழைத்தாரா இல்லையா என்று தெரியாத ஒரு சஸ்பென்ஸ் ஒன்று காத்திருக்க, அந்த சஸ்பென்ஸுக்கு பின்னர் இங்கே கோழையாக வளரும் மகன் தந்தைக்கு ஏற்பட்ட கோரமான சம்பவம் தெரிந்த பின்னர் வீரனாக மாறுவதும், வீரனாக மாறிய தருணத்தில் காணாமல் போன தந்தையும் சர்ப்ரைஸாக என்ட்ரியாக இருவரும் சேர்ந்து எவ்வாறு பழி தீர்த்தார்கள் என்ற ஒரு அற்புதமான படைப்பாக வர உள்ளது இந்த தேவரா. தேவராவை கொல்லணும்னா சரியான சமயம் மட்டும் இல்ல, சரியான ஆயுதமும் கிடைக்கணும். பொதுவாக பாகுபலி திரைப்படத்துக்கு பின்னர் இந்த பேன் இண்டியன் மோகம் இந்திய சினிமாவில் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. அதன் விளைவுகளில் ஒன்றாக இந்த தேவராவும் இணைந்து கொண்டுள்ளது. இதன் விளைவாக எல்லா மொழி கலைஞர்களும் இந்த திரைப்படத்தில் ஏன் இருக்கும் எதுக்கு இருக்கும் என்று தெரியாமல் திரையில் வந்து போக காத்திருக்கின்றனர். பாகுபலி 1 இருந்த கண்டன் அதன் பின் பேன் இண்டியன் ஹிட் அடித்த எல்லா மூவிகளிலும் இருந்ததா என்றால் அந்த கேள்விக்கான விடை இதுவரையும் காணப்படவில்லை. புஷ்பா திரைப்படம் ஏன் இந்த அளவு வெற்றி பெற்றது என்பதற்கான விடையும் இதுவரை தெரியாது. அந்த டைப் ஆஃப் மூவியாகத்தான் இந்த தேவராவும் அமைந்துள்ளது. இதெல்லாம் செஞ்சது யாரு? பாகுபலி திரைப்படம் கதைக்கு அந்த பிரம்மாண்டத்தை கேட்டு நின்றது. ஆனால் இந்த தேவரா திரைப்படம் பிரம்மாண்டம் திணிக்கப்பட்ட ஒரு சாயலில் ஒன்று அமைகின்றது. குறிப்பாக அந்த கடற்காட்சிகள் அனைத்தும் செயற்கைத்தனமான ஒரு காட்சி அமைப்பாகவே காணப்படுகின்றது. 2010 சுறா படத்துல விஜய் கடல்ல இருந்து குதிச்சு வரும் அந்த காட்சியை கொண்டாடி தீர்த்திருந்தனர் ரசிகர்கள். கண்டிப்பா 2024 அதே போல தேவராவில் ஜூனியர் என்டிஆர் பாயின அந்த பாய்ச்சலை மிக விமர்சையாக கொண்டாடுறதுக்கு நம்ம ரசிகர்கள் காத்திருக்காங்க. அது மட்டுமில்ல, திருவிளையாட படத்தில் நடிகர் திலகம் சுறாவை கடல்ல போட்டு பொழந்ததுக்கு பிறகு அதே சம்பவம் ஒன்று ஜூனியர் என்டிஆர் பண்ணியிருக்கார். மெய்சில் இருக்குது பார்க்கும் போதே. அனிருத் சம்பவம் மட்டும் ஸ்லோ பாய்சனாக பிஜிஎம் மண்டைக்குள்ள ஓட வைக்கிறார். ஆனா எங்கேயோ அந்த பிஜிஎம் கேட்டு ஞாபகம் வருது. ஆனா அந்த பிஜிஎம் சரியா எந்த பிஜிஎம் என்று சொல்லாமல் இருக்கிறதெல்லாம் அனிருத்தின் வெற்றியும் காணப்படுகிறது. மற்றபடி வளமையான தெலுங்கு மசாலா சம்பவங்களுடன் விருந்து வைக்க வருகின்றது இந்த தேவரா. சினிமா செய்திகளை அறிந்து கொள்ள எமது சினிமா காதலன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.